Ata. Ya tamay mahal ko. Mahan. நேற்று போன டாக்டர் மருந்து எழுதி தந்த மருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க மகன் அவசரமா கொஞ்சம் வருத்தமாயி வர நான் வருவேன். சரி வைங்க கோலம் தாங்க வைங்க வைங்க. எனக்கு கொஞ்சம் நெஞ்ச வருத்தமாய் மகன் கஷ்டமாயிக்கு மகன் கரெக்டா வர கோல் ஒன்று சல்லி இல்லை இப்போ ஹலோ மகன் அப்படி சரியான வருத்தம் வாரம் வைங்க வைங்க வாரேன் செல்றேன் நான் எசே மருந்து எடுத்து குடிச்சிட்டு படுங்க வாரேன் நான். ஐயோ கவரேஜ் இல்லை சரி கட்டாகிற ஃபோன் சல்லி இல்லையோ என்ன ஃபோனில் போல் எடுத்து பார்ப்பேன் மானுக்கு போல் போரில்ல புதுசான மகனா பேசுகிறேன் உங்களோட வாப்பா புழுந்து மூத்து கொஞ்சம் அவசரமாக வாங்கோ. நல்ல மனுஷன் எனக்கும் சரியான கவலை தான் நம்ம மொத்தா போனது எல்லாம் இனி எல்லாருக்கும் மௌத்தனோன்னு வச்சுக்கிறானே அதோட எல்லாம் எடுத்துட்டான். வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா அவளை வளர்க்குறதுக்கு. நீங்கள் படிக்கணும் நல்லா வரணும்னு சொல்லி அப்படி சரியான கஷ்டப்பட்டார். இந்த ஸ்ரீலங்காவில் வேலை செஞ்சுட்டு இலங்கையில் வேலை செஞ்சு பார்த்தாரு, கட்டுப்படுத்த முடியல உங்களை இந்த தரத்துக்கு கொண்டாடுறதுக்கு உங்களை படிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு பின்னால் வெளிநாட்டுக்கு போய்த்து பல வருஷம் கஷ்டப்பட்டு தான் உங்களை வாப்பா என்ன செஞ்ச உங்களை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து. நீங்கள் சின்ன பிள்ளையில அவங்களே முட்டுட்டு மனைவியை முட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு உறவுகள் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய்த்து சரியான பாடாப்பாடு கஷ்டப்பட்டு தான் உங்களை இந்த தரத்துக்கு கொண்டு வந்து. அப்படி இப்போ போல் கடைசி கட்டத்தில் அவங்க கடைசி நோயாளி ஆகிற நேரத்தில் அவங்கள இப்படி பார்க்காம நீங்கள் கணக்கு எடுக்கா முட்டன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும். நல்லா குர்ஆன்ல சொல்கிறான் பல தகுல்லஹுமா உஃபின் உங்களோட பெற்றாருக்கு நீங்கள் உஃபுன்ற வார்த்தையை கூட பாவிக்கவானமுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இப்படி தான் ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களோட கோல் அழைப்பு வர நேரம் நீங்கள் அவங்களுக்கு பதில் அளிக்கலன்னா நாங்கள் அவங்களுக்கு அழைக்கிற நேரம் சில வேளை அவங்க உயிரோடு இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவங்கள கண்ணியப்படுத்துங்க, தாய் தந்தையை மதிங்க, அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க, கடைசி வரையும் அவங்கள பாருங்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வார், கூலியை தருவார்.